Hello students, welcome to IBBS RRB Scale 1 Paper Explanation for Reasoning. Right, so first question என்னன்னு பார்க்கலாம். 8 persons A, B, C, D, E, F, G and H are seated in a row with equal distance between each other. Right, so 8 members single row சொல்றாங்க. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Next 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 8 persons. Right, so இப்போ ஒருத்தர் நம்ம place பண்ணலாம். So அதுக்கு முன்னாடி directions என்னன்னு பார்க்கலாம். Person sitting at extreme ends of the row face south. Only two people sit to the left of F. Next இங்க direction பார்த்தோம்னா face the same direction. அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ south north ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ extreme ends வந்து பார்த்தீங்கன்னா south direction. ஸோ extreme ends south direction சொல்லிட்டாங்க. ரைட், இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டா only two people sit to the left of F. To the left of F னா F இங்க எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், எஃப்க்கு லெஃப்ட்ல ரெண்டு பேர் தான், அப்போ எஃப் வந்து இங்க நார்த் ஆயிடும். இன்னொரு கண்டிஷன் நமக்கு சவுத் கூட இருக்கலாம் இல்லையா, சவுத்தா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வரும். நெக்ஸ்ட் ஒன்லி த்ரீ பீப்புள் பிட்வீன் எஃப் அண்ட் ஏ. ஸோ 1, 2, 3. ஸோ ஏ இங்க வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 1, 2, 3 இங்க ஏ வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பி சீட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. ஸோ செகண்ட் டு ரைட்னா இந்த பக்கம் வாய்ப்பு இல்லை, அப்போ ஏ வந்து சவுத் ஆகும். ஸோ செகண்ட் டு ரைட்னா பி இங்க வரும். நெக்ஸ்ட் இங்க நார்த் இருந்துச்சுன்னா பி இங்க வரும். ஸோ இந்த பக்கம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பி அண்ட் ஏ ஃபேஸ் சேம் டைரக்ஷன் சொல்றாங்க. ஸோ சேம் டைரக்ஷன் பி அண்ட் ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் both the immediate neighbors of B face a direction opposite to B. Opposite to B னா இங்க சவுத்னா அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க, நார்த். இங்க நார்த்னா ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க, சவுத் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஒன் H sits third to the left of D. D is not an immediate neighbor of F. அப்ப D வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வர பாசிபிள் இல்ல. அப்ப இந்த கண்டிஷன்ல இங்க வர D வந்து இங்க வர பாசிபிள் இல்ல. என்ன ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க, H sits third to the left of D ன்னு சொல்றாங்க. So third to the left of D னா இந்த ரெண்டு இடம் வர பாசிபிள் இல்ல. இங்க எடுத்தா லெஃப்ட் வராது. அப்ப இன்னொரு கண்டிஷன் இங்க எடுத்தா தேர்ட் டு லெஃப்ட்னா எஃப் இருக்கு பாசிபிள் இல்லை, அப்போ இங்கே டி எடுத்தா தேர்ட் டு லெஃப்ட் இங்கே பி இருக்கு பாசிபிள், அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு. இந்த கண்டிஷனில் எங்கே எடுக்கலாம் நம்ம, ஸோ டி இங்கே எடுத்தா தேர்ட் டு லெஃப்ட் இருக்காது. ஸோ இங்கே எடுத்தோம்னா 1, 2, 3 எஃப் இருக்கு பாசிபிள் இல்லை, அப்போ டி இங்கே எடுத்தோம்னா தேர்ட் டு லெஃப்ட் இங்கே ஹெச் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் immediate neighbors of E face same direction. So immediate neighbor of E face same direction னா, ஸோ இங்கே காலியாக இருக்க இடம் இங்கே காலியாக இருக்கு, இங்கே நமக்கு பாசிபிளாக கிடையாது, ஏன்னா ரெண்டு பேர் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சவுத் ஒருத்தர் நார்த் பாசிபிள் இல்லை, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு E வந்துடும். நெக்ஸ்ட் E does not sit at extreme end of the row ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ E இங்கே வராது. நெக்ஸ்ட் more than two people sit between E and C. அப்போ Cன்றது இங்கே வராது, C இங்கே வந்துடும் நமக்கு. E and C face same direction சொல்றாங்க. ஸோ E வந்து நார்த், அப்போ C கூட வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆயிடும். ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் தான் G மிஸ் பண்ணிட்டோம் இங்கே, ரைட். ஸோ ஃபைனலாக இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். கிளியரா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே விச் ஆர் த ஃபாலோயிங் பேஸ் ஹேஸ் போத் த பர்சன்ஸ் ஃபேசிங் சவுத். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 ஏஜி சொல்றாங்க. ஸோ சவுத் ஆப்ஷன் நம்பர் 1 நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே போத் 1 and 2 இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் which of the following is true with respect to given arrangement? E sits exactly between B and H. Right, so E sits exactly between B and H கிடையாது. G sits one of the extreme end of the line, true, right? So option number 2 நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. In which of the given pairs of people are odd number of people sitting in between them? BG. So BG எடுத்தா even number, FB எடுத்தா 1 member. So right, option number 2 நம்மளோட ஆன்சர் இங்க. Okay, next one. Who sits to the immediate left of F? So immediate left of F யாருக்கா? C. Option number 3 C நம்மளோட ஆன்சர், right? Next one. How many people sit between E and C? So E க்கும் C க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. On which of the following days was odd number of applications received? Okay, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு क्वेश्चन இல்லையா? So சால்வ் பண்ணலாம். Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா டே பேஸ்ட் கொடுத்திருக்காங்க இங்க. So என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். Different number of applications like 8, 24, 40, 55, 86, 101 and 448 were received on admissions in a college on different days of the week, same week, from starting from Monday and ending on Sunday, but not necessarily in the same order, right? So day based, so Monday ல இருந்து Sunday வரைக்கும், Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, right? So என்ன கொடுத்திருக்காங்க, just numbers கொடுத்திருக்காங்க. So applications ஓட numbers கொடுத்திருக்காங்க. So மத்தபடி வேற எந்த வேரியபிளும் இங்க கிடையாது. So single variable puzzle, right? Okay, so பார்க்கலாம். So more than 100 applications were received on Friday. So Friday வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேல, 100க்கு மேல என்னென்ன நம்பர் இருக்கு நமக்கு, 100 இருக்கு, sorry 102. Okay, so 101 இருக்கு,
448 இருக்கு ரைட். ஸோ அந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் நமக்கு இருக்கு. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி. ஸோ 101 வரும் இங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 448ன்றது வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஆட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் were received on Wednesday. ஸோ ஆட் நம்பர் என்னென்ன இருக்கு நமக்கு? ஸோ ஆட் நம்பர் பாருங்க, ஆட் நம்பர் 55 and 101 இருக்கு. இங்க 101 ஆல்ரெடி எடுத்துட்டோம், அப்போ இங்க 55 வரும். இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 பாசிபிள், 101 ரெண்டுமே பாசிபிளா இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், மோர் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் were received on Sunday than Wednesday சொல்றாங்க. ஸோ வெனஸ்டே விட மோர் நம்பர் ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ வெனஸ்டே விட மோர் நம்பர் ரிசீவ் ஆயிருக்குன்னா 55 விட அதிகமாக ரிசீவ் ஆயிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 55 பாசிபிள், 101 பாசிபிள் இல்லையா? 101 விட அதிகமாக என்ன இருக்கு? 448 தான் இருக்கு நமக்கு. அப்போ 448 ஆல்ரெடி இங்க வந்ததுனால இங்க 101 நமக்கு பாசிபிள் கிடையாது ரைட். அப்போ 55 தான் பாசிபிள் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? ஓகே, மோர் நம்பர். ஸோ சண்டே வந்து அதிகமாக ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 55க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 இருக்கு, நெக்ஸ்ட் 101 இருக்கு, 448 கூட இருக்கு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றது. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே வாஸ் 94. 94 100 விட கம்மி. அப்போ 100 விட கம்மினா 55 விட அதிகம் என்ன இருக்கு நமக்கு? 86 இருக்கா? ஸோ 86 சண்டே வந்துடும். அப்போ 86னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் 8, இங்கே 86 வந்துடும் ரைட். So next one, more number of applications were received on Monday than that of Sunday. So Sunday விட அதிகமா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு இங்கே 101 ஆல்ரெடி இருக்கு. அப்போ 448ன்றது இங்கே ரிசீவ் ஆயிருக்கணும். இந்த கண்டிஷனில் 101ன்றது ரிசீவ் ஆயிருக்கணும். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட், the sum of total number of applications received on Monday and Tuesday was less than 130. ஸோ Monday Tuesday சேர்த்துமே less than 130. அப்போ 448 இங்கே பாசிபிள் கிடையாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டாக இருக்கும். அப்போ 130 விட கம்மி. 130 விட கம்மினா என்ன நம்பர் இருக்கு பாருங்க? என்ன நம்பருக்கு? 24 எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ 24 இங்கே வந்துடும் ரைட். ஸோ எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் ஒன்று தான் இங்கே பிளேஸ் பண்ணும். என்ன நம்பர் பேலன்ஸ் இருக்கு பாருங்க? என்ன நம்பர் பேலன்ஸ் இருக்கு? 40. ஸோ 40ன்றது இங்கே வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ஸோ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே, ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேஸ் வாஸ் ஆட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் மண்டே ஆட் நம்பர் ரைட். ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 86, Tuesday பார்த்தீங்கன்னா 24. ஸோ ஆட் நம்பர். ஸோ மண்டே 101. ஸோ மற்றெல்லாம் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ போத் 1 and 2 அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மண்டே ஆட் நம்பர் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், how many applications received on Friday? ஸோ ஃப்ரைடே எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 448. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், what is the difference of the number of applications received on Friday and Sunday? ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ பாருங்க? ஸோ 448 ரைட். ஸோ மைனஸ் 86. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300s தான் வரும். ஸோ 362 நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், if the number of applications received by the college are arranged in ascending order, then which day is in fourth position சொல்றாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ். ஓகே, என்ன சொல்றாங்க? ரிசீவ்ட் பை அப்ளிகேஷன் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டர் சொல்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? சாட்டர்டேன்னு சொல்றாங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் 8க்கு அப்புறம் என்ன இருக்கு? 24. 24னா என்னது? டியூஸ்டே ரைட். ஸோ 24க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? ஸோ 24க்கு அப்புறம் 40. ஸோ 40ன்றது என்னது? நமக்கு தேர்ஸ்டே. ஸோ 40ன்றது நமக்கு தேர்ஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் 55. 55ன்றது வெனஸ்டே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ 55க்கு அப்புறம் 101 தட் இஸ், ஸோ 55க்கு அப்புறம் 86. 86ன்றது சண்டே ரைட். ஸோ 86க்கு அப்புறம் என்னது? 101. 101ன்றது மண்டே. நெக்ஸ்ட் 448. 448ன்றது ஃப்ரைடே. ஸோ என்ன கேட்குறாங்க? ஆர்டர் which day is fourth position. So which day is fourth position? 1, 2, 3, 4. That is what? Wednesday right. So option number 3 Wednesday நம்மளோட ஆன்சர் இங்க. So Wednesday தான் fourth positionல வருது நமக்கு. So Wednesday is 55 right. So next one, what is the sum of number of applications received on Tuesday and Saturday? So Tuesday and Saturday receive ஆன applications ஓட total. So 24. next இங்க வந்து பாத்தீங்கன்னா 8. So 32. option number 3 32 நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. So next one, இது வந்து பார்த்தீங்கன்னா different question right. 4 of the following 5 are alike in a certain way based on the English alphabetical series and hence form a group which is the one that does not belong to the group right. So odd one out. Clear right? பார்க்கலாம். So BG. So BG னா நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாங்க? So BG இங்க வந்து 5 கேப்பா right. Okay, that is plus 5. So B plus 5 வந்து
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா g வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 and 23. ஸோ 18 and 23 னா +5, ரைட்? நெக்ஸ்ட் ஸோ n 14 and 20. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா +6. ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளோட ஆன்சர் இங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் 4 of the following 5 are alike in a certain way. ஸோ இது கூட சேம் தான், நம்ம டிஃப்ரெண்ட் ஒன்னை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஒன்னை கண்டுபிடிக்கணும்னா ஸோ பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு, கிளியர்? ஸோ ஆப்போசிட். ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா -1, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஆப்போசிட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா -1. இது ரெண்டுமே ஆப்போசிட், ஓகே? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா -1, ரைட்? ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா -1. ஆப்வியஸ்லி இதுதான் நமக்கு ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். D is grandfather of J. D has only one child. ஸோ ஒரே ஒரு child இருக்காங்க, ரைட்? F is the only child F. ஸோ only child F ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் J is the only child of K. ஸோ J is the only child of K னா ஸோ K இங்க வந்துரும். K is daughter of G. ஸோ K is daughter of G னா அப்போ F வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆகும். நெக்ஸ்ட் O is the mother-in-law of F. ஸோ O is the mother-in-law of F னா ஸோ Oன்றது mother-in-law, அப்போ Gன்றது மேல் ஆயிடும். நெக்ஸ்ட் K is mother of H. ஸோ K is what? mother of H னா நமக்கு H இங்க வந்துரும். நெக்ஸ்ட் T is sister-in-law of F. ஸோ T is sister-in-law of F னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ T is sister-in-law of F, ரைட்? இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட், ரைட்? ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is definitely true with respect to the given information? D has only one child. So D has only one grandchild சொல்றாங்க, கிடையாது. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. F is husband of K. So F is husband of K, that is true. T is the daughter of O. So T is the daughter of O, that means both B and C. That is option number 4, right? So next one. So next same இதுதான், question different. How is T related to J? So T related to J என்னவாங்க? So T வந்து J ஓட mother தான் K, mother ஓட sister தான் T. அப்போ என்ன ஆகும்? aunt, right? So option number 4 aunt நம்மளோட answer, clear? Next one. How is H related to F? So H related to F னா so என்ன வரும் நமக்கு? H related to F என்ன வரும்? son or daughter? So அதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? J is only son னு கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா H என்ன ஆகும் நமக்கு? daughter, right? So option number 1 daughter. Next one. If J is grandson of X, then how is X related to K? In case J வந்து பார்த்தீங்கன்னா grandson of X ன்னு சொல்றாங்க, அப்போ ஆல்ரெடி இங்க G O இருக்கு, அப்போ Xன்றது இங்க வரும், ரைட்? So X வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபீமேல் ஆகும். Then how is X related to K? So how is X related to K னா என்ன ஆகும்? mother-in-law, right? So option number 5 mother-in-law answer. Next one. So next one inequalities கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். So first conclusion, B greater than or equal to D. So B greater than or equal to D, B இங்க இருக்கு. So common variable என்னது? F, right? So B வந்து greater than or equal to F, greater than or equal to D. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா first one fall ஆகும். Next second one, Z less than or equal to B. So Z less than or equal to B னா so பாருங்க, so இங்க மறுபடியும் common variable. So இங்க இருந்து பார்த்தோம்னா W ல இருந்து பார்த்துக்கலாம். So W ல வந்து B ல இருந்து பார்த்தோம்னா B greater than or equal to F, greater than or equal to, so B க்கும் B க்கும் Z கரெக்ட் தான். So B greater than or equal to F, greater than or equal to W, equal to Z. அப்போ என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும், ரைட்? So B வந்து நமக்கு என்ன ஆகுது? greater than or equal to, அதான் அப்போ அது மீனிங் என்னது? B greater than or equal to Z னா Z வந்து less than or equal to B. So ரெண்டுமே ஒன்று தான். So both 1 and 2, right? Option number 1 நம்மளோட ஆன்சர் இங்க. Next one. Next one, B less than C single statementல இருக்கு. So பாருங்க, so easy தான், right? So B less than C னா so இது ரெண்டு பார்த்தோம்னா opposite direction இருக்கு, first one follow ஆகாது. P less than H. So P less than H னா பாருங்க, P less than or equal to less than or equal to, so P less than H, second one follows. So option number 3 only 2 is true, right? So next one. Next one, equal to இருந்தாலும் இது follow ஆகாது. Next H greater than O ன்னு சொல்றாங்க. H greater than O இருக்கா நமக்கு? So பாருங்க, H equal to, so ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, greater than, இங்க வந்து பாத்தீங்கன்னா opposite direction symbol இருக்கு, இது follow ஆகாது. So நம்ம என்ன சொல்லலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா neither nor, that is option number 5 neither nor நம்மளோட ஆன்சர் இங்க, clear? Next one. Next one, X less than or equal to U. So X எங்க இருக்கு? இங்க இருக்கு. So common variable என்னது? So C தான் common, right? So X less than or equal to, so first one follow ஆகும். Next W greater than H. So W greater than H னா common variable again. So W ல இருந்து பார்க்கணும், greater than
next C greater than H, right? So second one follow ஆகுது, right? Both 1 and 2. Option number 1 நம்மளோட answer இங்க. Clear? Next one. So next one series கொடுத்திருக்காங்க, so பார்க்கலாம். If 2 is subtracted from second digit of every odd number, so second digit of every odd number என்ன பண்ணும், 2 subtract பண்ணும், right? So அப்ப என்ன ஆகும், இது 814, next 407, next என்ன ஆகும் 563, next 648, 64 ல 628, right? So 628, next one 955. Okay, இது அப்படியே. Next 3 is subtracted from the first digit. So 3 is subtracted from first digit na, அப்ப 3 separate பண்ணா இது என்ன ஆகும், 6 ஆகும் நமக்கு, 6, okay, of even number. So even number சொல்றாங்க. Okay, so எல்லாத்துக்கும் நம்ம பண்ணனும் அவசியம் கிடையாது. So first என்ன சொல்றாங்க, odd number. Okay, நான் தப்பு பண்ணிட்டேன், odd number. So odd number na, so first odd number இதுதான். அப்ப என்ன ஆகும், இது 407. Next இங்க வந்து பாத்தீங்கன்னா 563. Next odd number na 955. Right? So next என்ன சொல்றாங்க, 3 வந்து subtract பண்ணனும். இதுல இருந்து first digit of even number. First digit of even number na இங்க பாருங்க 3 subtract பண்ணனும். So இது வந்து பாத்தீங்கன்னா 534 ஆகும். Next இங்க என்ன ஆகும், நமக்கு 3 subtract பண்ணனும், 348 ஆகும். Right? In how many numbers thus formed will the second digit be smaller than first digit? Second digit smaller than first digit. So 1, second digit smaller than first digit 1, second digit larger. So இது வராது. Next second digit larger. So இதுவும் வராது. Next second digit smaller than first digit. அதுதான் அவங்க கேக்குறாங்க, right? Okay, so second digit be smaller than first digit, right? So எத்தனை வருது, 1 2 3, right? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, right? So 3, option number 2 3 நம்மளோட ஆன்சர் இங்க, right? Okay, next one. Next one, the positions of first and third digits of each of the numbers are interchanged. What will be the resultant if third digit of highest number thus formed is divided by the first digit of the lowest number thus formed, right? அப்ப என்ன பண்ணும், first digit and third digit of each number என்ன பண்ணும், நம்ம interchange பண்ணும். Interchange பண்ணா 4 3 8 ன்னு ஆயிடும். So first digit and third digit, right? Okay, 7 2 4, next இது 3 8 5, next இது 8 4 6, next இது என்ன ஆகும் 5 7 9. Okay, what will be the resultant if the third digit of the highest number, so third digit of the highest number என்னது இங்க, highest number வந்து பாத்தீங்கன்னா 846. So third digit என்னது இங்க 6, right? So third digit வந்து பாத்தீங்கன்னா 6. Next is divided by the first digit of the lowest number. Okay, so first digit of the lowest number. So first digit of the lowest number என்ன இருக்கு, lowest number na 3, right? So 6 by 3 வரும். அப்ப என்ன வரும், ஆப்ஷன் நம்பர் 5 2 நம்மளோட ஆன்சர், ரைட்? ஸோ என்னது, அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்ன பார்க்கணும், அதோட நம்பர், அதுல இருக்கிற ரிசல்ட்டோட நம்பர்ல ஹையஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட் என்னது 6 846 தான் ஹையஸ்ட் நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 385, அதுல ஃபர்ஸ்ட் டிஜிட்னா 3, ஸோ 6 by 3, தட் இஸ் 2, ஆப்ஷன் நம்பர் 5 நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், if all the numbers are arranged in descending order from left to right, which of the following will be sum of all three digits of the number which is second from right hand, right? So இத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், எல்லா நம்பரையுமே நம்ம descending orderல அரேஞ்ச் பண்ணுவோம். descending orderனா ஃபர்ஸ்ட் என்ன வரும், 975, next 834, next 648, next 583, next 427, right? So second from right னா என்னது 5, that is 583. so 583 நம்ம ஆட் பண்ணோம்னா இது 11. okay, so இது 11 வரும், so 16, right? so option number 2 16 நம்மளோட ஆன்சர் இங்க. next one, if 1 is added to the even digits in all the numbers, which of the following numbers will be the difference between the first and second digit be more than 5, right? என்ன பண்ணும், 1 add பண்ணும், எதுக்கு, even digits in all the numbers, right? so 1 add பண்ணா இது 935 ஆகும், இது 537 ஆகும், இது 593, next இது 759, next இது என்ன ஆகும் நமக்கு 975, இது அப்படியே இருக்கும், right? so even digit மட்டும் தான் நம்ம 1 add பண்ணனும். clear-ஆ? right. இப்போ என்ன சொல்றாங்க, which of the following numbers will be the difference between the first and the second digit more than 5. so இங்க 6 difference more than 5, இங்க less than 5, இங்க less than 5, இங்க less than 5, இங்க less than 5. so என்னது 935. so 935 னா அப்ப என்னது 834 தான் நம்ம மார்க் பண்ணனும். so option number 3 834. next one,
right? So next question. So இதான் இப்ப பண்ணோம், right? So next one, each of the 6 friends J, K, L, M, N and O earns a different amount. Only 2 people earns less than O. So K earns more than L. So இது வந்து பாத்தீங்கன்னா order basis, right? So order basis. So எத்தனை பேர் இருக்காங்க? So 1 2 3 4 5. So 6 members இருக்காங்க, right? So 6 members. So amount கொடுத்திருக்காங்க, person கொடுத்திருக்காங்க. So பார்க்கலாம். So another only 2 persons earn less than O. So only 2 persons earn less than O na O inga vandrum. K earns more than L but less than N. So K earns more than L less than N. So in the possibility varum, but enga vena varalam, immediate nu sollala. J earns more than N. So J வந்து பாத்தீங்கன்னா N விட அதிகம் earn பண்றாங்க, but less than M. So but less than M னா M இங்க வரும். So அப்போ பாத்தீங்கன்னா M வந்து பாத்தீங்கன்னா மேல வர வாய்ப்பு இருக்கும். So next என்ன சொல்றாங்க, அப்போ L வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கிட்டா, so possible பாருங்க. So J இங்க எடுத்துக்கிட்டா, next N இங்க, so K L, right? இதுதான் அவங்க கொடுத்த condition படி. Next, the one who earns second lowest earns 25,000. So second lowest 25,000. Sorry, second lowest இல்லையா, right? Okay, second lowest 25,000. Right, next one, the one who earns third highest. So third highest na N, that is 82,000. Okay, per month. Who amongst the following earns second highest number? Okay, who amongst the following earns second highest number na J, option number 3. So second highest கேக்குறாங்க, right? So 3 நம்மளோட answer. Next one, which of the following could be the possible salary of 4? So possible salary of 4 na 25,000 மேல இருக்கணும், 82,000 கீழ இருக்கணும். So பாருங்க நமக்கு என்ன possible? So 82,000 கீழ இருக்கணும், 82,000 கூட இருக்க கூடாது. Option number 1, 60,000 is possible, right? Next one. Okay, so next one வந்து பாத்தீங்கன்னா arrangement based. So month based கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம். So month based. So என்ன கொடுத்திருக்காங்க? January, February, April. So 8 persons கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 dates, right? So 5 and 15. So 5 and 15. So 3 months. Okay, so 5 and 15. So என்னென்ன month கொடுத்திருக்காங்க? Right? So 4 months, right? Okay, 8 people. So 4 months கொடுத்திருக்காங்க, right? So 5, 15, 5, 15, 5, 15 and 5, 15. So 4 months என்னென்னது? January, right? So next one February, next one April, next one is May, right? இப்போ நம்ம இங்க ஒருத்தரா place பண்ணோம், வேற ஏதாவது கொடுத்திருக்காங்களா? just persons தான் கொடுத்திருக்காங்க, so no issues, right? So persons நமக்கு possibility வர வாய்ப்பு இருக்கும், so ஒண்ணு நம்ம place பண்ணலாம். இப்போ என்ன condition க்கு ஏத்த மாதிரி, okay? So they were born on either 5th or 15th of the respective month, each with each person's birthday being on different day, right? So G was born in February. So G was born in February na rendu possibility, G inga irukkalam illa inga irukkalam. Next one, only 2 people were born between G and S. S was not born in January. அப்போ G and S na inga possible வந்து S inga varum. Inga pathina S inga possible, but வந்து pathina January la edukka koodadhu S nu soltaanga. 1 to S inga vandrum. Next one, as many people were born before S after H. So born before S after H na H inge vandrum, right? So in the condition la namakku vandu pathina, so 1 2 3 4 5 irukanga before, appo after vandu pathina 5 irukanum. So 1 2 3 4 5 appo H inge irukanum. So in the possibility vandu pathina namakku thappaagudhu. Next one, only one person was born between P and Q. So only one person P and Q na inga possible, right? So ingeyum possible irukku. So check pannalam. P was born one of the days before Q. So appo P க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா okay என்ன இருக்கணும்? Q இருக்கணும் நமக்கு. P was not born on 5th. So P வந்து பாத்தீங்கன்னா அப்ப இங்க possible கிடையாது. So இங்கேயும் possible கிடையாது, இங்கேயும் possible கிடையாது. அப்ப P இங்க எடுத்துக்கிட்டா Q இங்க எடுத்துக்கலாம். Next one, more than 3 people were born between P and D. So more than 3 people na 1 2 3 4 அப்போ E இங்க வந்துரும் நமக்கு, right? So 4 people இருக்காங்க. F was born on one of the months after R. அப்போ R இங்க எடுத்துக்கிட்டா F வந்து பாத்தீங்கன்னா after R. So question solve பண்ணலாம். So இதுதான் final arrangement, right? So first question, which of the following statement is true as per the given arrangement? As many people were born before E after Q, right? Before E after Q. So அதுதான் நமக்கு வந்து true கேக்குறாங்க. So first option is true. Okay, இங்க both 1 and 2 அந்த மாதிரி கிடையாது. So மத்ததெல்லாம் நம்ம செக் பண்ணனும் அவசியம் கிடையாது. Clear? Next one,
who was born in the month of April? So April யார் பிறந்திருக்கா நமக்கு FP பிறந்திருக்காங்க ஏப்ரல்ல, ரைட்? So FP, ரைட்? ஓகே, ஸோ அதானே FP தான் நமக்கு. ஓகே, ஸோ பிஃபோர் ஆர், எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆர், ரைட்? ஓகே, எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆர், ஸோ ஆர் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், ஆர்பி, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, ஆர்பி நம்மளோட ஆன்சர். கிளியர்? ஸோ எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ரைட்? When was F born? So when was F born? So F was born February 5, right? So 5th February, option number 2. Okay, so next one. Who was born exactly between P and Q? So P, Q க்கு நடுவுல exact யார் இருக்கா? S. Option number 4, S. Next one. Gradual is related to sudden in the same way regular is related to, right? So gradual is related to sudden and regular is related to. So இது ரெண்டு என்னது? Gradual and sudden. Okay, so என்னது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்னு சொல்லலாமா? ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட் இல்லையா? ஸோ ரெகுலர், ஸோ ரெகுலர்னா என்ன சொல்லலாம் நம்ம? ஒகேஷனல். சார் ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளோட ஆன்சரிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What will come in the series in place of question mark, right? ஸோ இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் என்ன வரணும்? ஸோ நல்லா கவனிங்க. PQRST UVW இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் QRST UWX, ஸோ இது வரைக்கும் ஆர்டர். நெக்ஸ்ட் RST UVWX. ஸோ இங்க பாருங்க, இங்க P வரைக்கும் P ல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் P எடுத்துட்டு Q ல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Q எடுத்துட்டு R ல இருந்து எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க W வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் X ஆட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆட் பண்ணும்? Y ஆட் பண்ணும் நம்ம. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, Y நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். If in the word rational, all the letters are arranged alphabetically from left to right, as in a dictionary, the positions of how many letters will remain unchanged as compared to the original word, right? So அப்ப என்ன பண்ணணும்? alphabetical orderல நம்ம arrange பண்ணும் left to right. So இங்க என்னன்னா எல்லா லெட்டர்ஸுமே, ஸோ வவல்ஸ் அந்த மாதிரி கிடையாது, எல்லா லெட்டர்ஸுமே தான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நமக்கு ஏ வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அன்சேஞ்ச்டு, ரைட்? ஸோ ஏ வரும். ஸோ ஏக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? ஸோ 2 ஏ இருக்கு. ஓகே, ஸோ 2 ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஏக்கு அப்புறம் ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 9, தட் இஸ் ஐ வரணும். நெக்ஸ்ட் 9க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு? எத்தனை 9? ஒரு 9 தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எல், தட் இஸ் 12. ஸோ 12க்கு அப்புறம் 14, ரைட்? ஸோ 14க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐக்கு அப்புறம் வந்து ஐ வந்து 9. ஸோ 9க்கு அப்புறம் நம்ம 12 எடுத்தோம், தட் இஸ் எல். நெக்ஸ்ட் 12க்கு அப்புறம் நம்ம என்ன எடுக்கணும்? ஸோ என் தான் இருக்கு. ஸோ என் எடுத்துட்டோம். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என் எடுத்தாச்சு. ஸோ எண்ணுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? 15, தட் இஸ் ஓ வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ இது சேஞ்ச் ஆயிடுச்சு, இது சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச், இது சேஞ்ச் ஆகல, இதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் நம்பர் 3, 1 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ J is 20 meters to the south of I. ஸோ J is 20 meters to the south of I. Right? And next one. K is 10 meters to the east of I. So K is 10 meters to the east of I. Next one. Point L is 9 meters to the south of K. So point L is 9 meters to the south of K. Next one. From point L, a person walks 10 meters west. 10 meters west போறார். கரெக்டா இங்க இருப்பாரு. ஓகே, turns right and walks 4 meters. So turns right. So இங்க இருந்து ரைட். ஸோ இங்க இருந்து ரைட்னா இங்க போயிட்டு இங்க ஒரு 4 meters போறாரு. இது டோட்டலா 9. ஸோ இங்க 4 meters போறாரு. How far and which direction is he from J? So J ல இருந்து எவ்வளவு டைரக்ஷன், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ? 20. இது 9. அப்ப இது என்ன ஆகும்? 11, ரைட்? அப்போ இது 11, இது 4. அப்போ டோட்டல் என்ன ஆகும்? 15 meters. 15 meters எந்த டைரக்ஷன்ல இருக்காரு? நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1 நம்மளோட ஆன்சர் இங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட், தட் இஸ் பசில்ஸ், ரைட்? ஸோ பார்க்கலாம். A recent international summit, 5 delegates K, L, M, N and O participated. A person observed and made the following statements. ரைட்? ஸோ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க இங்க? ஸோ K, L, M, N and O. ஸோ 5 people கொடுத்துருக்காங்க, ரைட்?
Okay, so 5 people. Okay, so next என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A person observed and made the following statements, right? L&M spoke Hindi, although when N joined them, they all are changed to Bengali. The only common language among three of them. The only common language among K, L and O was Chinese. அப்போ languages கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ language கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னது ஹிந்தி. ஸோ ஹிந்தி இங்கே எடுத்துக்கலாம் நம்ம, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன்னா வந்து ஒருத்தருக்கு மேலே ஒரு லாங்குவேஜை பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹிந்திக்கு அப்புறம் என்னது பெங்காலி கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்காலி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ சைனீஸ், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் உருது கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது the only common language between உருது, ஸோ மராட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்கான்னு பாருங்க. இதுக்கே மராட்டி, நெக்ஸ்ட் பெங்காலி, ஸோ 5 things. ஓகே, ஸோ இவ்வளோ லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த லாங்குவேஜ் அவங்க ஸ்பீக் பண்ணுறாங்களோ, இன்கேஸ் கே வந்து ஹிந்தினா நம்ம இங்கே டிக் மார்க் போட வேண்டியதுதான். ஒருவேளை பேசலைன்னா ராங் கிராஸ் மார்க் போட வேண்டியதான். பார்க்கலாம். L&M spoke Hindi. Okay, L&M spoke Hindi, right? Okay, so tick mark. Next one, although when N joined them, they all are changed to Bengali. So they all are changed to Bengali. The only common language among three of them. ஓகே, பெங்காலி தான் காமன் லாங்குவேஜ். அப்போ நெக்ஸ்ட் லாங்குவேஜ், அப்போ இது வந்து 3 பேருக்குமே சேர்ந்தது வராது. அப்போ ஹிந்தி வந்து என்ன வர வாய்ப்பு கிடையாது. ஓகே, நல்லா கவனிங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும். த ஒன்லி காமன் லாங்குவேஜ் அமங் கே, எல் அண்ட் ஓ வாஸ் சைனீஸ். ஸோ கே சைனீஸ், எல் சைனீஸ், ஓ வந்து சைனீஸ். ஓகே, ஒன்லி காமன் லாங்குவேஜ். ஓகே, ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the only common language between O and M and O was Urdu. So M and O was, sorry, M inga varadu. Okay, M and O was Urdu. 3 delegates could speak Marathi. So 3 delegates could speak Marathi. So 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மராட்டி பேசணும், ரைட். ஓகே, the most common language was Bengali. அப்போ 3 மராட்டினா பெங்காலி அதை விட அதிகமா வரணும், 4 மெம்பர்ஸ் கிட்ட வரணும், ரைட். One of the delegates spoke all 5 languages. Okay, another folk, so 5 languages. Okay, ஒருத்தர் பேசுறாரு. Okay, so next one என்னது, another one spoke 4 languages, one spoke 3 languages, one spoke 2 languages, one spoke 1 language only. Okay, so 1 language only. so இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க பார்க்கலாம். so L க்கும் O க்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாங்க, K, L and O சைனீஸ் மட்டும் தான் நம்ம காமனா இருக்கணும். ஸோ பார்க்கலாம். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு இல்லை, ரைட். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ செக் பண்ணலாம் நமக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு. இப்போ 3 மராட்டின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ 3 மராட்டி ஜஸ்ட் ஒரு பாசிபிலிட்டியில இப்படி எடுத்து பார்க்கலாம். இவங்க 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 பேர் இருக்காங்க. அப்போ மராட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே வரக்கூடாது. ஸோ மராட்டி தான் வந்து பெங்காலி தான் அதிகமா பேசணும். ஸோ பெங்காலி அதிகமா பேசணும்னா ஸோ பெங்காலி, அப்போ இங்க 3 பேர்னா அப்போ பெங்காலி வந்து 4 பேர் கண்டிப்பா இருந்தாகணும். கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்து எல்லாமே பேசுறாருன்னா இப்போ இங்க பாசிபிள் கிடையாது. ஓகே, இங்கேயும் பாசிபிள் கிடையாது, இங்கேயும் பாசிபிள் கிடையாது. ஸோ இங்க ஒரு பாசிபிள், ஸோ இங்க நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்லி காமன் லாங்குவேஜ், அப்போ கேக்கு வந்து நமக்கு ஹிந்தி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லுக்கும் ஓக்கும் அப்புறம் கேக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கணும். அப்போ ஹிந்தி வர வாய்ப்பு கிடையாது. கிளியரா? அப்போ இங்க வந்து எல்லா லாங்குவேஜுமே பேசுற வாய்ப்பு இல்லை, இங்க எல்லா லாங்குவேஜ் பேசுற வாய்ப்பு இல்லை, இங்கேயும் எல்லா லாங்குவேஜ் பேசுற வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லு தான் எல்லா லாங்குவேஜும் நம்ம சொல்லிக்கலாம், ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் முடிஞ்சிச்சு 4. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்போக் 3. ஸோ 1 ஸ்போக் 3னா 3 இருக்கா நமக்கு, 1 ஸ்போக் 3, 1 ஸ்போக் 4. ஸோ 1 ஸ்போக் 4னா இங்க நம்ம 4 எடுத்திருக்கோம், ரைட். M வந்து 4, ரைட். ஸோ நெக்ஸ்ட் 1 ஸ்போக் 3ன்னு சொல்றாங்க. ஸோ 1 ஸ்போக் 3 வந்து என்ன பாசிபிள் நமக்கு வரும், ஸோ 1 ஸ்போக் 3. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லுக்கும் கேக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் காமனா இருக்கிறது நமக்கு என்னது சைனீஸ் மட்டும் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஓக்கு இங்க வர வாய்ப்பு இல்லை. ஸோ பார்க்கலாம். அப்போ ஓ வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ நமக்கு என்னது 5 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, 4 சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் 3 நம்ம எடுக்கணும். அப்போ 3 நம்ம எடுக்கணும்னா இங்க நம்ம 3 எடுத்தோம்னு வச்சுங்களேன், உருது, M and O உருது மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ M and O காமனா உருது மட்டும் தான். அப்போ ஹிந்தி வந்து நமக்கு ஓ எடுக்க முடியாது, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. கிளியர், ரைட். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்காலி எடுத்துட்டோம்னா பெங்காலி தான் அதிகமா. ஸோ 4 பேர், ஸோ அதாவது 4 பேர் வந்து
யூஸ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, மோஸ்ட் காமன் லாங்குவேஜஸ் பெங்காலி. ஸோ காமனா என்ன இருக்கு, பெங்காலி தான் 4 பேர் காமனா இருக்கு. அப்போ 3 லாங்குவேஜ் ஸ்பீக் பண்றது கே. ஸோ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் 2 லாங்குவேஜஸ் ஓ சாட்டிஸ்ஃபை ஆகுது. என் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் அது கூட சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஸோ ஓகே. ஸோ அப்போ என் இங்க கூட இருக்கு இல்லையா? ஸோ பார்க்கலாம். என் ஸோ எண்ணுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க ஒரு கண்டிஷன் நமக்கு மிஸ் ஆகுது. ரைட். ஸோ என் ஏதாவது கொடுத்துருக்காங்க. எல்எம் spoke Hindi and N joined them and only common language among them 3 of them. Right. ஓகே. ஸோ அப்போ என்னுக்கும் எம்முக்கும் நெக்ஸ்ட் எல்லுக்கும் காமனாக இருக்கிறது பெங்காலி மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா அப்போ கண்டிப்பாக ஹிந்தி வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு என்ன வரக்கூடாது, ஸோ உருது கூட நமக்கு வரக்கூடாது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. கிளியரா? கிளியர்? ரைட். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே கொஷின்ஸ் 1 by 1 சால்வ் பண்ணலாம். ரைட். So questions பார்க்கலாம். First question. The person who speaks all the 5 languages. All the 5 languages யாரு? L. The option number 2, L. Right. Next one. N does not speak which of the languages? Chinese, Urdu, Marathi. So Chinese பேசல, உருதும் பேசல, மராட்டியும் பேசல. Right. So all 1, 2, 1, 3. Option number 5 நம்மளோட answer. Okay. Next one. O speaks which of the following languages? O speaks Chinese, Urdu. So Chinese, Urdu பேசுறாங்க, Bengali பேசல. That is only 1 and 2. Right? Option number 2 நம்மளோட answer. Next one. The only person who does not speak Bengali is, who does not speak Bengali is O. Right? Option number 5, O நம்மளோட answer. Next one. Which of the following indicates the pair of persons who speak neither Hindi nor Urdu? So KN ஹிந்தியும் ஸ்பீக் பண்ணல. ஓகே. ஸோ என் ஹிந்தி ஸ்பீக் பண்ணல, உருதுவும் ஸ்பீக் பண்ணல கே, அண்ட் என் உருது ஸ்பீக் பண்ணல. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? ஆப்ஷன் நம்பர் 1 கேஎன் நம்மளோட ஆன்சர் இங்கே. கிளியர்? ஸோ இன்னைக்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.